Hello children, vanakkam, welcome to PSS Chemistry channel for easy learning. இன்னைக்கு நம்ம electrochemistry chapter ல இருந்து ஒரு previous year question பார்ப்போம். Question number 31. Following cell reaction occurs in a galvanic cell. 2AG plus aqueous plus ZnS gives 2AgS plus 2Zn2 plus aqueous. E0 cell is equal to plus 1.56 volt. Predict the direction of flow of current. So நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஒரு chemical equation கொடுத்துறாங்க, ஒரு redox reaction கொடுத்துட்டு எந்த டைரக்ஷன்ல இருந்து எந்த டைரக்ஷனுக்கு கரண்ட் flow ஆகுது அப்படின்றத நம்மளுக்கு கேக்குறாங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுவோம். 2Ag plus Zn gives 2Ag plus Zn2 plus. சரியா? சோ இது aqueous, இது solid, இது aqueous. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எது ஆக்சிடேஷன் எது ரிடக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ Zn2 Zn2+ ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ திஸ் இஸ் ஆக்சிடேஷன். இந்த இடத்துல பிளஸ்ல இருந்து 0 ஆயிருக்கு, ரிடக்ஷன். இங்க ஆக்சிடேஷன் நம்பர் குறைஞ்சிருக்கு, அதனால ரிடக்ஷன். சோ நாம வந்து ஒரு galvanic cell செட்டப் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து from anode to cathode. So electron flow எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் கரண்ட் flow. So current flow வந்து cathode to anode. அப்போ இதுல பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் ஜிங்க் எலக்ட்ரோட்ல நடக்குது. சரியா? அப்போ எங்க ஆக்சிடேஷன் நடக்குதோ அது எப்போதுமே நமக்கு ஆனோட். எந்த பார்ட்ல ரிடக்ஷன் நடக்குதோ அந்த பார்ட் வந்து நம்ம கேத்தோடா எடுத்துக்கோம். ஓகேவா? சோ அப்ப எலக்ட்ரான் ஃப்ளோ பார்த்தோம்னா ஆனோட் டு கேத்தோட்னா நமக்கு எங்க இருந்து எங்க போயிருக்கணும், ஜிங்க் ஆனோடா இருக்குது, கேத்தோட் வந்து சில்வர். அப்ப ஜிங்க் டு சில்வர் வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ. சோ ஜிங்க்ல இருந்து எங்க போகுது, சில்வருக்கு போறது வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ. அப்ப வந்து கரண்ட் ஃப்ளோ என்ன இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கேத்தோட்ல இருந்து ஆனோட். அப்ப கேத்தோட் எது நம்மளுக்கு, சில்வர். சோ சில்வர்ல இருந்து ஆனோட் வந்து ஜிங்க். Zn க்கு கரண்ட் ஃப்ளோ. அப்ப நமக்கு கேட்டிருக்கிறது predict the direction of flow of current னா flow of current வந்து from silver to zinc, அதாவது from cathode to anode. இதுதான் வந்து நமக்கான ஆன்சர். சோ இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். Thank you.